கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து, பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். என் நேசரிடத்தில் எதை பாடுவேன் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு பாட்டு. நேசரிடத்தில் பாடும் பாட்டு எதை குறித்தது? அவருடைய திராட்சை தோட்டம். நேசரிடத்தில் பாடும் பாட்டு யாருக்கு ஏற்றது? என் நேசருக்கேற்றது. நேசருடைய திராட்சை தோட்டம் எங்குள்ளது? மகா செழிப்பான மேட்டில். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே உள்ளது என்ன? ஒரு திராட்சை தோட்டம். நேசரின் திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்தவர் யார்? நேசர். நேசர் திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்து அதிலுள்ள எவைகளை பொறுக்கினார்? கற்களை. நேசரின் திராட்சை தோட்டத்தில் உள்ள கற்களை பொறுக்கியவர் யார்? நேசர். நேசர் திராட்சை தோட்டத்தில் எவைகளை நட்டார்? நற்குல திராட்சை செடிகளை. நேசர் திராட்சை தோட்டத்தின் நடுவில் எதை கட்டினார்? ஒரு கோபுரத்தை. நேசர் திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் என்ன உண்டு பண்ணினார்? ஆலை. நற்குல திராட்சை செடிகள் என்ன பழங்களை தருமென்று நேசர் காத்திருந்தார்? நல்ல திராட்சை பழங்களை. நற்குல திராட்சை செடிகள் என்ன பழங்களை தந்தது? கசப்பான பழங்கள். நேசருக்கும் நேசரின் திராட்சை தோட்டத்துக்கும் யார் நியாயம் தீர்க்க வேண்டும்? எருசலேமின் குடிகளும் யூதாவின் மனுஷரும். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் கேட்டவர் யார்? நேசர். எதற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று நேசர் கூறினார்? தம் திராட்சை தோட்டத்துக்கு. நேசர் திராட்சை தோட்டத்தின் எதை எடுத்து போடுவார்? வேலியை. எது மேய்ந்து போடப்படும் என்று நேசர் கூறினார்? தன் திராட்சை தோட்டம்.
திராட்சை தோட்டத்தின் எதை தகர்ப்பேன் என்று நேசர் கூறினார்? அடைப்பை. நேசர் திராட்சை தோட்டத்தின் அடைப்பை தகர்த்தால் அது எப்படி போகும்? மிதியுண்டு. சோதனை கேள்வி 1. திராட்சை தோட்டத்தின் நடுவில் என்ன இருந்தது? ஒரு நீரூற்று, ஒரு கோபுரம், ஒரு வீடு, ஒரு ஒலிவ மரம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எது மிதியுண்டு போம் என்று நேசர் கூறினார்? தம் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்தை பாழாக்கி விடுவேன் என்று கூறியவர் யார்? நேசர். திராட்சை தோட்டத்தின் எது நறுக்கப்படாமல் இருக்கும்? கிளை. நேசரின் திராட்சை தோட்டம் எது கொத்தி எடுக்கப்படாமல் போகும்? களை. திராட்சை தோட்டத்தில் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் எவைகள் முளைக்கும் என்று நேசர் கூறினார்? முட்செடியும் நெரிஞ்சிலும். திராட்சை தோட்டத்தின் மேல் என்ன பெய்யாதபடிக்கு நேசர் கட்டளையிடுவார்? மழை. திராட்சை தோட்டத்தின் மேல் மழை பெய்யாதபடிக்கு நேசர் எவைகளுக்கு கட்டளையிடுவார்? மேகங்களுக்கு. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யார்? இஸ்ரவேலின் வம்சம். நேசர் என்பவர் யார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யார்? யூதாவின் மனுஷர். சேனைகளின் கர்த்தர் எதற்கு காத்திருந்தார்? நியாயத்துக்கு. நியாயத்துக்கு பதில் இஸ்ரவேலில் இருந்தது என்ன? கொடுமை. நீதிக்கு காத்திருந்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். நீதிக்கு பதில் இஸ்ரவேலில் இருந்தது என்ன? முறைப்பாடு. வீட்டோட வீட்டை சேர்த்து எதனோட எதை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ! வயலோட வயலை. எதனால் மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகுமட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறார்கள்? தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி. வீட்டோட வீட்டை சேர்க்கிற திரளான வீடுகள் என்ன ஆகும்? பாழாகும். திரளான வீடுகள் பாழாகும் என்று சொன்னது யார்?
சேனைகளின் கர்த்தர். எப்படிப்பட்ட வீடுகள் குடி இல்லாதிருக்கும்? பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள். 10 நிலமாகிய திராட்சைத் தோட்டம் தரும் ரசம் எவ்வளவு? ஒரு படி. சோதனை கேள்வி 2. கர்த்தருடைய திராட்சை தோட்டம் எது? லேவி வம்சம், பரலோகம், இஸ்ரவேலின் வம்சம், யூதா வம்சம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒரு கல விதையில் விளைவது எவ்வளவு? ஒரு குறுணி. எவ்வளவு நிலமாகிய திராட்சைத் தோட்டம் ஒரே படி ரசம் தரும்? பத்தேர் நிலம். எவ்வளவு விதை ஒரு குறுணி விளையும்? ஒரு கல விதை. எதை நாடி அதிகாலமே எழுந்து கொள்ளுகிறார்கள்? சாராயத்தை. எது தங்களை சூடாக்கும்படி தரித்திருக்கிறார்கள்? மதுபானம். எதுவரைக்கும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ! இருட்டிப் போகுமளவும். இருட்டிப் போகுமளவும் குடித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு டேஷ். ஐயோ! இருட்டிப் போகுமளவும் குடிக்கிறவர்கள் எவைகளை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள்? சுரமண்டலம், தம்புரு, மேளம், நாகசுரம் மற்றும் மதுபானம். இருட்டிப் போகுமளவும் குடிக்கிறவர்கள் எதை நோக்குகிறதில்லை? கர்த்தரின் கிரியையை. இருட்டிப் போகுமளவும் குடிக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறதில்லை? கர்த்தருடைய கரத்தின் செய்கையை. அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனவர்கள் யார்? கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தருடைய ஜனத்தில் கனமுள்ளவர்கள் எதினால் தொய்ந்து போகிறார்கள்? பட்டினியினால். கர்த்தருடைய ஜனத்தில் திரளான கூட்டத்தார் எதினால் நாவறண்டு போனார்கள்? தாகத்தால். தன்னை விரிவாக்கியது எது? பாதாளம். பாதாளம் எதை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது? தன் வாயை. இஸ்ரவேலின் எவையெல்லாம் பாதாளத்திற்குள் இறங்கி போகும்? மகிமை, திரள் கூட்டம், ஆடம்பரம், களி கூறுகிறவர்கள். இஸ்ரவேலின் மகிமை, திரள் கூட்டம், ஆடம்பரம்,
களி கூறுகிறவர்கள் எல்லாம் எதற்குள் இறங்கி போகும்? பாதாளத்திற்குள். இஸ்ரவேலர்களில் களி கூறுகிறவர்கள் எதற்குள் இறங்கி போவார்கள்? பாதாளத்திற்குள். தாழ்த்தப்படுபவன் யார்? சிறியவன். தாழ்ச்சி அடைபவன் யார்? பெரியவன். சோதனை கேள்வி 3. எத்தனை ஏர் நிலமாகிய திராட்சைத் தோட்டம் ஒரே படி ரசம் தரும்? 1, 2, 5, 10. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். யாருடைய கண்கள் தாழ்ந்து போம்? மேட்டிமையானவர்களின் கண்கள். சேனைகளின் கர்த்தர் எதினால் உயர்ந்து விளங்குவார்? நியாய தீர்ப்பினால். பரிசுத்தராய் விளங்குபவர் யார்? பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தமுள்ள தேவன் எதனால் பரிசுத்தராய் விளங்குவார்? நீதியினால். கண்டவிடமெல்லாம் மேய்பவை எவை? ஆட்டுக்குட்டிகள். பாழாய் போன நிலங்கள் யாருடையதாயிருந்தது? கொழுத்தவர்களுடையது. கொழுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய் போன நிலங்களை அனுபவிப்பவர்கள் யார்? பரதேசிகள். மாயையின் கயிறுகளால் எதை இழுத்து வருகிறவர்களுக்கு ஐயோ! அக்கிரமத்தை. வண்டில் வடங்களால் எதை இழுத்து வருகிறவர்களுக்கு ஐயோ! பாவத்தை. அக்கிரமத்தை எவைகளால் இழுத்து வருவார்கள்? கயிறுகளால். பாவத்தை எவைகளால் இழுத்து வருவார்கள்? வண்டில் வடங்களால். நாம் பார்க்கும்படி கர்த்தர் எதை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! தமது கிரியையை. நாம் அறியும்படி எது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ! இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை. தீமையை என்ன என்று சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! நன்மை என்று. நன்மையை என்ன என்று சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! தீமை என்று. இருளை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ!
வெளிச்சமாய். வெளிச்சத்தை எப்படி பாவிக்கிறவர்களுக்கு ஐயோ! இருளாய். கசப்பை எண்ணெய் என்று சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! தித்திப்பு. தித்திப்பை எண்ணெய் என்று சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ! கசப்பு. தங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ! ஞானிகளாய். சோதனை கேள்வி 4. கர்த்தருடைய ஜனங்கள் எண்ணெய் இல்லாததால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். விசுவாசம், கீழ்ப்படிதல், கர்த்தர், அறிவு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தங்கள் எண்ணத்துக்கு எப்படி இருக்கிறவர்களுக்கு ஐயோ! புத்திமான்களாய். எதை குடிக்க வீரரானவர்களுக்கு ஐயோ! சாராயத்தை. எதை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ! மதுவை. பரிதானத்திற்காக குற்றவாளியை எப்படி தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ! நீதிமானாக. எதற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறார்கள்? பரிதானத்திற்காக. நீதிமானுக்கு விரோதமாக எதை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! நீதிமானின் நியாயத்தை. அக்கினி ஜுவாலை எதை பட்சிக்கும்? வைக்கோலை. அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல வாடி போவது எது? ஜனங்களின் வேர். நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது எது? செத்தை. நெருப்புக்கு இரையாவது போல வாடி போவது எது? ஜனங்களின் வேர். ஜனங்களின் துளிர் எதை போல் பறந்து போகும்? தூசியை போல். சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள்? இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது எது? கர்த்தருடைய கோபம். கர்த்தர் தமது கையை யாருக்கு விரோதமாய் நீட்டினார்? தமது ஜனங்களுக்கு விரோதமாய். கர்த்தர் தமது ஜனங்களை எவைகள் அதிரத்தக்கதாக அடித்தார்?
பர்வதங்கள் அதிரத்தக்கதாக. எது நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாக கர்த்தர் தமது ஜனங்களை அடித்தார்? அவர்கள் பிணங்கள். கர்த்தர் செய்த எல்லாவற்றிலும் ஆறாதது எது? அவருடைய கோபம். இன்னும் நீட்டினபடியே இருக்கிறது எது? கர்த்தருடைய கை. கர்த்தர் யாருக்கு ஒரு கொடியை ஏற்றுவார்? தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு. சோதனை கேள்வி 5. நன்மையை என்ன என்று சொல்பவர்களுக்கு ஐயோ! இரக்கம், ஞானம், தீமை, அவமானம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தூரத்திலுள்ள ஜாதியாரை கர்த்தர் எங்கே இருந்து பயில் காட்டி அழைப்பார்? பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து. தூரத்திலுள்ள ஜாதியார் எப்படி வருவார்கள்? தீவிரமும் வேகமுமாய். தூரத்திலுள்ள ஜாதியார்களில் யார் இல்லை? விடாய்த்தவனும் இடறுகிறவனும். எவர்களில் தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை? தூரத்திலுள்ள ஜாதியார்களில். தூரத்திலுள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய எது அவிழ்வதில்லை? இடுப்பின் கச்சை. தூரத்திலுள்ள ஜாதியாரில் ஒருவனுடைய எது அறுந்து போவதில்லை? பாதரட்சைகளின் வார். தூரத்திலுள்ள ஜாதியாருடைய எவைகள் கூர்மையாயிருக்கும்? அம்புகள். தூரத்திலுள்ள ஜாதிகளுக்கு நாணேற்றினவைகளாயிருப்பவை எவை? வில்லுகள். தூரத்திலுள்ள ஜாதியாருடைய எவைகள் கற்பாறையாக எண்ணப்படும்? குதிரைகளின் குளம்புகள். தூரத்திலுள்ள ஜாதியாரின் உருளைகள் எதற்கு ஒத்தவைகளாயிருக்கும்? சுழல் காற்றுக்கு. தூரத்திலுள்ள ஜாதியாருடைய கர்ச்சிப்பு எதின் கர்ச்சிப்பு போலிருக்கும்? சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல். தூரத்திலுள்ள ஜாதியார் எவைகளைப் போல கர்ச்சிப்பார்கள்? பாலசிங்கங்களைப் போல. இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் எடுத்து கொண்டு போகிறவர்கள் யார்? தூரத்திலுள்ள ஜாதியார். தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு விரோதமாக எப்படி இறைவார்கள்?
சமுத்திரம் இறைவது போல. அந்தகாரமும் வியாகுலமும் எங்கே உண்டாயிருக்கும்? தேசத்தில். தேசத்தை பார்த்தால் என்ன உண்டாயிருக்கும்? அந்தகாரமும் வியாகுலமும். அந்தகாரத்தின் மேகங்களினால் இருண்டு போவது எது? வெளிச்சம். வெளிச்சம் எவைகளினால் இருண்டு போகும்? அந்தகாரத்தின் மேகங்களினால். சோதனை கேள்வி 6. ஜாதிகள் தூரத்திலிருந்து வரும்போது அவர்களுடைய குதிரை குழம்புகள் எப்படி எண்ணப்பட்டது? லாடம், கற்பாரை, ஈட்டிகள், வாள்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதாகமத்தில் ஏசாயா 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு யூதாவின் மனுஷரே. ஆமேன்.